எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, வாஸ்துவை தாண்டி இந்த விஷயங்கள் நம்ம எப்படி நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கன்சல்டேஷனுக்கு நான் போயிருக்கும்போது உங்களோட வீட்டு அமைப்புங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த வீட்டையே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஈசானிய வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மொத்த வீடே பார்த்திங்க அப்படின்னா ஈசானியத்தில் தான் இருக்கும். புரியுதுங்களா? மற்ற இடங்கிறது காலியாக இருக்கும். அதாவது ஈசானியம் காம்பவுண்டே பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டினுடைய அந்த தாய் சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈசானியமாக தான் இருக்கும். ஒன்று கிழக்குலையோ இல்லை வடக்குலையோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஈசானிய வீடு அப்படின்னு சொல்கிறோம். இமேஜும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரியான வீடுகள்னு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஈசானிய மூலை அப்படின்பது ஆண் மூலை அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த மாதிரியான மேஜரான மிஸ்டேக்ஸ் வரும்பொழுது ஈசானியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பாரத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன அந்த வீட்டில் நடந்தது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்க அப்படின்னா அவர் தவறிடுறாரு அவங்க வீட்டில். அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு மகன்கிறது இருக்காங்க. அந்த மகனுக்கு ஒரு மகனுங்கிறது இருக்காங்க. அதாவது தாத்தா ஒரு சீக்கிரமாகவே அவருடைய காலம் ஒரு ஒரு 45 வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா அவர் தவறிடுறாரு. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரன் இருக்கார் இல்லையா, அடுத்த தலைமுறை அந்த பையனுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கேன்சர் இப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்குது. இதில் என்ன சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதோடு மட்டும் முடியலை. அந்த வீட்டில் என்ன அமைப்புகள் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு நல்லா புரியும். அங்கே அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நபர் ஒரு 45 வயதிலே தவறிடுறாருன்னு. அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு திருமணம்ங்கிறது நடக்குது. அந்த திருமணம் நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே அங்கே அந்த ஆண்ங்கிறவரோட டிவோர்ஸுங்கிறது நடந்துருது. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஆணுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய உறவு முறைகள் ஒரு பாலின உறவு முறையாக இருக்குது. இதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த நார்த் ஈஸ்ட் ஜோனுங்கிறது கம்ப்ளீட்டாக பாரம் அந்த நார்த் ஈஸ்ட் ஜோனில் பிரச்சனை இருக்கிறதுனால ஆண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அங்கே சரியான அமைப்புங்கிறது இல்லை. அந்த பெண்மணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸுங்கிறது ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 40 வயசில் தவறின அந்த மனிதருடைய மகனுக்கு இருக்கக்கூடிய மகனுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த 40 வயசு மனிதருடைய மகன் திருமணம் செய்து கொண்டு வந்த அந்த பெண்மணிக்கு காதுங்கிறது ஒழுங்காக கேட்காது. ஏன்னா இந்த ஜோனுங்கிறது காதையும் குறிக்கும். புரியுதுங்களா? மொத்த பாரம்ங்கிறது அப்படியே தூக்கிட்டு போய் நார்த் ஈஸ்ட் ரீஜனை வச்சு வீடே ஈசானிய வீடாக இருக்கும் பொழுது இத்தனை விஷயங்கள் அந்த வீட்டிலங்கிறது இருக்குது. இதில் முக்கியமாக நான் ஏன் இந்த வீடியோ பதிவிடுறேன் அப்படின்னா, ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் இது ஒரு பயம் அப்படின்ற இந்த பயத்தை விதைப்பதற்காக இல்லை, இயற்கை எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்திற்காக தான். இப்போது இந்த இடத்துல இந்த பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது வீட்டில் எல்லாருமே பயந்துட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இது கொஞ்சம் அவ்வளோ சீரான நிலைமையில் இல்லை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியாக அவங்க ஒரு ஆண் நாய் வாங்குகிறாங்க. அந்த ஆண் நாய் வாங்கின ஒரே வாரத்தில் அந்த ஆண் நாய்க்கு தலையில் அடிபடுது. புரியுதுங்களா? பெரிய அடி, ஆப்ரேஷன் அளவுக்கு. அவங்க நாயின்னா அவ்வளோ ஒரு அதோட பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். அந்த தலையில் அடிபட்டு அந்த ஆண் நாயை ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதை சேவ் பண்ணுறாங்க. இந்த ஆண் நாய்க்கு இந்த மாதிரி அடிப்பட்ட அடுத்த வாரத்தில் இந்த திருப்பியும் பையனுக்கு செக்கப் போகும்பொழுது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, இல்லை லாஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது இது இப்படி இருந்தது, ஆனால் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டயக்னாசிஸ்லாம் கரெக்டாக பண்ணி அந்த கேன்சர் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனுடைய லைஃபுங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
வாஸ்து அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய குருநாதர் ரவிரமணா சார் சொல்கிற மாதிரி, இயற்கை எப்போவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்து பார்க்கும். உனக்கு ஒரு சின்ன விஷயம்னு இருக்கும்பொழுது அங்கே ஒரு புறாவோ ஒரு சின்ன ஒரு அணிலோ அந்த அது வந்து உள்ள வந்து இறக்க நேரும். அது இறக்க நேர்ந்து நீ வந்து காப்பாற்றப்படுவ இப்படிங்கிறத வந்து அவர் பல இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு இந்த வீட்டில் வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிறத வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் முக்கியமாக போட்டேன். எப்போவுமே இயற்கைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தான் நமக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிழைகள் வரும்பொழுது, நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்க்கும்போது, அந்த செல்ல பிராணிகள் அது பாதிப்பை வந்து எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புலேருந்து உங்களை விலக்கி, நீங்கள் அதிக நாட்களுங்கிறது வந்து வாழ்றீங்க. இதுதான் வந்து வாஸ்துங்கிறது பாருங்களேன். அந்த உள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல் உள்ள ஒரு ஆண் ஆணா இல்ல அது பெண்ணா? இவ்வளோ தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இயற்கைக்கு தெரியுது. புரியுதுங்களா? அதை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் சீரா அந்த வீட்டின் அமைப்பு இல்லாத பட்சத்தில, எந்த இடத்துல வந்து நீங்க அந்த கட்டட அமைப்பு வந்து சீரா இல்லையோ, அதை சார்ந்த விஷயங்கள்ல அங்க இருக்கக்கூடிய உயிராற்றல்னு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய செல்லப்பிராணியாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே அமைப்பில் தான் வந்து அங்கே பிரபஞ்சம்ங்கிறது வந்து புரிஞ்சுக்குது. அங்கே எங்கே வந்து அந்த சமன்பாடான நிலைமைங்கிறது இல்லையோ, அதற்கான விஷயங்களை அங்கே தந்து உங்களை காப்பாற்றுது. இதுதான் வந்து விஷயம். ஸோ வாஸ்துங்கிறது வந்து இது தவறு, இது சரி அப்படிங்கிறத தாண்டி, அங்கே ஒரு விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு விஷயம் அமைப்புங்கிறது வந்து ஒரு சீராக இல்லை அப்படின்னா, அதை சமன்பாட்டு நிலைக்கு எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வருவதற்கு வேறு ஏதேனும் வழிகளை வந்து கொடுக்குது. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் மேற்கொண்டு வீடியோஸில் வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர். உங்கள் பாலன்.